ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வாரம் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகளை வெளியிட போகிறாங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெட் தேர்வில் டிஆர்பியோடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? 80, 81, 82 மார்க் எடுத்தவர்கள் அடுத்த யூஜிடிஆர்பிக்கு படிக்க தயாராகி கொள்ளுங்கள். இவற்றை பற்றி பார்க்கலாம். டெட்டுடைய ரிசல்ட்டை இந்த வார இறுதிக்குள்ளார ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. இந்த வாரம் இறுதிக்குள்ளார டெட்டில் தேர்வு முடிவுகள் மற்றும் போனஸ் மதிப்பெண்களையும் வழங்க போகிறாங்க. 80, 81, 82 எடுத்தவர்களுக்கு 3 மதிப்பெண்கள் போனஸாக கிடைக்குமாயின் அவர்கள் தேர்ச்சி பெற்றுவார்கள். இந்த அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மக்களவையில் திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு அவர்கள் உரை தெரிவித்திருக்கிறார். இந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து முழு விலக்கு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. 2009க்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மக்களவையில் திமுக உடைய மக்களவை குழு தலைவர் TR பாலு அவர்கள் உரையாற்றினார். இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. TR பாலு அவர்கள் இந்த மாதிரி கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை, இந்த டெட் தேர்விலிருந்து முழுக்க விலக்கு அளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. விலக்கு அளிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயத்தை நல்லது பண்ணுங்கள். டெட்டில் பாஸ் மதிப்பெண்களையாவது குறைத்து விடுங்கள். நடந்து முடிந்த நவம்பர் மாதம் 15, 16 தேதியில் நடந்து முடிந்த இந்த டெட் தேர்வுடைய ரிசல்ட்டை விரைந்து வெளியிடுங்க. ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களை போல் 50%, 75 மார்க்காவது எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் 75ஆக மாற்றப்படும். டெட்டு தாள் 1 மற்றும் தாள் 2 பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட்டு விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதையும் அப்டேட் பண்ணோம். கிரேஸ் மதிப்பெண்கள் 2, 3 உங்களுக்கு தாராளமாக கொடுக்க போகிறாங்க. அதற்கான பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. டெட்டோடைய ரிசல்ட்டை இந்த வார இறுதிக்குள்ளார கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.